சற்று முன் அடுத்த பரபரப்பு. அமித்ஷா மீது கைது நடவடிக்கை. கடும் அதிர்ச்சியில் மோடி. அதாவது நாடு முழுவதும் மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு பல மாநிலங்களில் தயாராகி வருகின்றன. அந்த வகையில் தெலுங்கானாவில் நடைபெறும் மக்களவை பொதுத் தேர்தலுக்கான அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் பாஜகவின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா கடந்த மே மாதம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார வாகன பேரணியில் கலந்து கொண்டார். அமித்ஷா கலந்து கொண்ட இந்த வாகன பேரணியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். இந்த நிலையில் கடந்த மே மாதம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் வாகன பேரணியில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி அவர் கலந்து கொண்ட வாகன பேரணியில் குழந்தைகளை பயன்படுத்தியதாக தெலுங்கானா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதுபோன்று தமிழ்நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி குழந்தைகள் கலந்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டது. இந்த நிலையில்தான் லோக்சபா தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் மத்திய அமைச்சர் மீது கைது நடவடிக்கை எதிர்ப்பதற்கான வேலைகளில் காவல்துறை அதிகாரிகள் இறங்கிய சம்பவம் பாஜகவினரை பதட்டமடைய வைத்து வருகிறது. இதனால் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படுமா அல்லது புதிய பிரச்சனைகள் ஏற்படுமா என்ற ஆலோசனையில் தேர்தல் ஆணையம் ஈடுபட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்தது. இது பாஜக தலைமையான மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.